வனவாசம் வீசும் காதல் மதுர மண்ணில் கலந்த காதல். என் ரூம்ல வச்சிருந்த மோதிரத்தை காணோம். எங்க? அம்மா, நான் எடுக்கலம்மா. நீ தானே என் ரூம் சுத்தம் பண்ண? ஆமாம்மா. பொறவு ஒன்ன தவிர என் ரூம்ல யாரும் போகல. அப்போ என் மோதிரம் எங்க போயிருக்கோம்? நீ தானே எடுத்த? அம்மா, உங்க மோதிரத்தை நான் பார்க்கல. அந்த பெட்டு மேல நெக்லஸ் தான் பார்த்தேன். அப்போ நான் பார்க்கும்போது அங்க மோதிரம் எதுவும் இல்லம்மா. அப்போ நான் என் ரூம்ல என் பெட்டு மேல என்ன வச்சிருக்கேன்னு நீ நோட்ட விட்டுருக்க. நீ அந்த நகையை பார்த்துருந்தீனா கண்டிப்பா அந்த மோதிரமும் அந்த இடத்துல தான் இருந்தது. அதை எப்படி நீ பார்க்காம விட்ட? ஏய், நடிக்காத. மரியாதையா என்னோட மோதிரத்தை கொடுத்துரு. இப்படி திருடுறிய உனக்கு வைக்கமா இல்ல? அம்மா, சத்தியமா உங்க மோதிரத்தை நான் பார்க்கலம்மா. நான் சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்போ கூட இந்த பெட்டு மேல நகை பெட்டியில் நெக்லஸ் மட்டும்தாம்மா இருந்தது. அதுதாம்மா நான் பார்த்தேன். அதை நான் தொட கூட இல்லை. உன்கிட்ட இப்படி விசாரிச்சா நீ சரி வர மாட்ட. கேட்க வேண்டிய விதத்துல கேட்டாதான் கிடைக்க வேண்டியது கிடைக்கும். இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையா? ஏண்டி முள்ள, என்ன பிரச்சனை? எதுக்கு அந்த பிள்ளைய பிடிச்சி ஏசிட்டு இருக்கா? வாமா, என் ரூம்ல என்னோட நகையெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். நிச்சயத்துக்கு போட்ட மோதிரத்தை காணோம். ஏண்டி எங்கடி போட்டா? பவுன் விக்கிற விலைக்கு நகையெல்லாம் ஒழுங்கா வைக்க மாட்டியா? நகை எங்கேயும் போகலமா. இவதான் என் ரூம் சுத்தம் பண்ணா. இப்போ கேக்குறேன், ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறான். அம்மா, என் பிள்ளை அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாமா. அப்போ நான் என்ன போய் சொல்றேனா? அஜயை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்து பாக்குறேன், என் மோதிரத்தை காணோம். அப்ப அது எங்க போச்சு? இவதான் என் ரூம் சுத்தம் பண்ணா. அப்ப நான் வேற யாரை கேட்பேன்? வீட்டுக்குள்ள வச்ச மோதிரம் எங்க போயிருக்கோம்? ஏம்மா மீனா, நீ பாத்தியாம்மா? ஏம்மா, நான் பார்க்கலம்மா. அவங்க பெட்டு மேல அவங்க நெக்லஸ் தான் பார்த்தேன். அது கூட நான் தொட இல்லை. கேட்டுக்கிட்டியா? நெக்லஸை பார்த்தாலா, அதுக்கு பக்கத்துல வச்சிருந்த மோதிரத்தை பார்க்கலையாம். என்ன இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஏம்மா மீனா, எடுத்திருந்தா கொடுத்துருமா. நகை விக்கிற விலைக்கு அதெல்லாம் திரும்ப வாங்கவா முடியும்? அம்மா, என் பிள்ளை அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாமா. நான் அந்த மாதிரி அவளை வளர்க்க இல்லை. தெரியும் லட்சுமி, ஆனா முள்ளதான் உறுதியா சொல்றாளே. அப்போ அங்க வச்ச மோதிரம் எங்க போயிருக்கும்? என்ன மாகிலா, என்னாச்சு? எங்க முள்ள ரூம்ல வச்சிருந்த மோதிரத்தை காணல. என்னது? ரூம்ல வச்சிருந்த மோதிரத்தை காணுமா? ஆமாங்க. அப்பா, அது எங்கேயும் காண போகல. இதோ நிக்கிறாளே, சிவதான் எடுத்திருப்பா. ஐயோ, நான் எடுக்கல. செம்மா, நீ பாண்டியோட பொண்ணு தானே? ஆமாய்யா. முல்ல, மோதிரத்தை எங்க வச்ச? என் ரூம்ல பெட் மேல தான்ப்பா வச்சிருந்தேன். அஜய் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்து பாக்குறேன், மோதிரத்தை காணல. இதோ நிக்கிறாளே, இவதான் அந்த ரூமை சுத்தம் பண்றதுக்காக உள்ள போனா. அவளை தவிர என் ரூம்ல வேற யாரும் வரவே இல்லை. கேட்டா என்னமோ சொல்லி மழுப்புறா. செம்மா, பாண்டியோட மோவ ரொம்ப வருஷமா பாண்டியன் லட்சுமி இங்கதான் வேலை பாக்குறாவ. அவங்க பேல ஒரு நாளும் கெட்ட பேர் வந்தது கிடையாது. இப்போ அவ மொபைலை இப்படி சொல்றியேம்மா. சென்னை ஏதுன்னு விசாரிக்காம ஒருத்தர் மேல பழி போடாத. அப்பா, ரூம்ல வச்சிருந்த மோதிரம் காணல. சிவ மட்டும்தான் அங்க உள்ள போனா. அப்போ நான் வேற யாரை கேட்பேன்? ஏம்மா, அப்படி இல்ல. ரூமை நல்லா தேடுனியா? நல்லா பாத்தியா? அங்கேயே எங்கேயாவது இருந்திருக்க போது. நான் பெட் மேல தான்ப்பா வச்சிருந்தேன். அந்த நெக்லஸ் மட்டும் தான் இருக்கு. அதுக்கு பக்கத்துல தான் மோதிரம் வச்சிருந்தேன், காணோம். ஐயா, நான் எடுக்க இல்ல ஐயா. நீங்க வேணா என்ன செக் பண்ணிக்கோங்க. திருநவ என்ன மோதிரத்தை கையிலேயே வச்சுக்கிட்டு சுத்துவா? எங்க ஒளிச்சு வச்சிருக்காளோ? முல்ல, கொஞ்சம் அமைதியா இரு. கடைசியா மோதிரத்தை எப்ப பார்த்த? நான் பார்த்துட்டு அந்த பெட் மேல தான்ப்பா வச்சேன். கதிரு, முள்ள ரூமுக்கு வா, அங்க போய் பாப்போம். சரிப்பா. அம்மா, என்ன நம்புங்கம்மா. நான் அந்த மாதிரி பண்ற பொண்ணு கிடையாது. ஏம்மா மீனா, எடுத்திருந்தா கொடுத்துருமா. நான் எடுக்கலம்மா, என்ன நம்புங்க. கதிரு, பெட் மேல ஏதாவது கிடக்குதான்னு பாரு. பாக்குறேன்ப்பா. அப்பா, பெட் மேல எதுவும் கிடக்கல. மேல வச்சது தவறி ஏதாவது கீழே இருக்க போதுப்பா. பெட்டுக்கு அடியில பாரு. பாக்குறேன்ப்பா. எங்கேயுமே காணல. முல்ல சொன்ன மோதிரம்
இதுதான்ப்பா முள்ளையோட நிச்சயத்துக்கு போட்ட மோதிரம். இதுதானே அவ காணோன்னு தேடிட்டு இருக்கா. குடு கதிரு, முல்லைக்கு இருக்கு மோதிரம். அவ ரூம்லயே தான் கிடக்கு. ஒழுங்கா தேடாம வந்துட்டு யார் மேல பழிய போடுறா? இது என்ன பழக்கம் அவளுக்கு? அந்த மோதிரத்தை குடு கதிரு. ஆ ஏமா முல்லை, இந்த மோதிரமா பாரு. ஆமாப்பா, இதே மோதிரம் தான். எங்கப்பா இருந்துச்சு? ஹேய், எங்கடி ஒளிச்சு வச்சிருந்தா? அம்மா, உன் மோதிரம் எங்கேயும் போகல. ஒரு ரூம்ல இருந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கடியில தான் கிடந்துச்சு. ஏதோ கவனக்குறைவுல கீழே விழுந்திருக்கு. அதை பார்க்காம இந்த பிள்ளையை ஏமா சந்தேகப்பட்ட? பாரு முல்லை, ஒருத்தவங்க மேல நம்ம பழி போடுறோம்னா அதுக்கு முன்னாடி அவங்க அந்த தப்பை பண்ணியிருப்பாங்களான்னு நல்லா யோசிக்கணும். தப்பே பண்ணாம ஒருத்தவங்க அந்த தண்டனையை அனுபவிக்கிறது எவ்வளவு பெரிய வலி தெரியுமா? சிந்தாவ மோதிரம். நீ பண்ண தப்புக்கு அந்த பிள்ளைகிட்ட நீ மன்னிப்பு கேளு. அப்பா, நான் இந்த வீட்டு வேலைக்காரியான இவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? தப்பு பண்ணினது நீ தானே, அப்போ மன்னிப்பு கேட்கணும் தான். ஏங்க, அவ நம்ம பிள்ளைங்க, அவளை போய் இவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றீங்க? இங்க பாரு மாகிலா, தப்பு யார் பண்ணியிருந்தாலும் அவங்க மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். இங்க பாரு முல்லை, மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? அம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. என்னை நம்புங்கம்மா, அது மட்டும் போதும். நான் இந்த மாதிரி தப்பு பண்ற பொண்ணு கிடையாது. நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம்மா. பாத்தியா முல்லை, இதுதான் அந்த பிள்ளையோட பெருந்தன்மை. பாண்டியை பத்தியும் அவன் குடும்பத்தை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். யாரு தப்பு பண்ணினாங்கன்னு தெரியாம அவங்க மேல வீண் பழி சுமத்துறது தப்புமா? மன்னிப்பு கேளு. எல்லா இடத்துலயும் என்னை அசிங்கப்படுத்தி இப்போ உன்கிட்ட மன்னிப்பு கேட்கற அளவுக்கு நீ என்னை கொண்டு வந்துட்டல. முல்லை, இப்ப கேட்க போறியா என்ன? ஹேய், மன்னிச்சிடு. அகிலா, இந்தாமா மோதிரம், அவகிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்துரு. ஏமா, நீ உன் வேலையை பாரு. சரிங்க ஐயா. ஏமா லட்சுமி, நீ எதையும் மனசுல வச்சுக்காத, போய் வேலையை பாருங்க. சரிங்க ஐயா. நல்ல கிரீன் சீனரி, பார்க்க நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த பட்டிக்காட்டுல வாழ தான் கஷ்டம். இந்த பூஜை முடிகிற வரைக்கும் இந்த ஊர் தானா? பூஜை முடிஞ்ச உடனே இந்த ஊர் விட்டு ஓடிடணும். இவங்க பேரு தியா. என்ன பிள்ளையாரே, இன்னைக்கு நான் வர கொஞ்சம் லேட்டு. என் மேல எதுவும் கோமா? சரி சரி, கோவப்படாத. நாளைக்கு உன்னை பார்க்க வரும்போது உனக்கு பிடிச்ச கொழுக்கட்டை எடுத்துட்டு வரேன், சரியா? ஆனா எனக்கு சமைக்கலாம் தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சமைச்சு உனக்கு கொண்டு வரேன். கோவப்படாத, ஓகேவா? எனக்கு இந்த ஊர்ல உன்னை விட்டா ஃப்ரெண்டுன்னு யாரும் கிடையாது. காலையில எழுந்த உடனே உன்னை தான் பார்க்க வரேன். வந்து தினம் உன்கிட்ட பேசிட்டு போறேன். ஆனா ஒரு வார்த்தையாவது நீ என்கிட்ட பேசுறியா? இன்னைக்கு நான் உன்னை விடுறதா இல்ல. நீ என்கிட்ட பேசலன்னா உன்னை நான் விட மாட்டேன். நீ என்கிட்ட பேசுற வரைக்கும் நான் இங்கேயே தான் நிக்க போறேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. சரி சொல்லு. தினம் காலையில நான் தான் உன்னை வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். இன்னைக்கு என்ன, எனக்கு முன்னாடி யாரோ வந்து பூஜை பண்ணிட்டு போயிருக்காங்க. யார் அது? என்ன, என்னை விட உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களோ? அதுக்கு நான் விட மாட்டேன். யார் அவ தனியா நின்னு பேசிட்டு இருக்கா? இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. மைண்டுக்கு வருது, ஆனா ஞாபகம் வர மாட்டேங்குது. நான் தான் உனக்கு எப்பவுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட், புரிஞ்சுதா? அப்புறம் உனக்கு படிக்கிறாங்கன்னு எல்லாரும் கொடுக்குற கொழுக்கட்டையும் சாப்பிட்டுடாத. வயிறு சரியில்லாம போயிடும். ஸ்வீட் ஐட்டம் அதிகமா சாப்பிடக்கூடாது, சரியா? கன்ஃபார்ம் மென்டலே தான் தனியா நின்னு பேசிட்டு இருக்கு. இப்ப நீ பேச போறியா என்ன? ஹேய் பிள்ளையாரே, பேசிட்ட? அப்போ நான் தான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஒத்துக்கிறியா? ஹேய், இங்க பாரு. இந்த ஆளா? நான் கூட பிள்ளையார் தான் பேசினாரோன்னு சத்த சந்தோஷப்பட்டுட்டேன். ஹேய், நீ என்ன இந்த ஊரா? உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இது ஆதி அவங்க தானே?
இவர் வீட்டுக்கு வந்தே மாசக்கணக்கு ஆகுதுன்னு சொன்னாவ. இன்னைக்கு தான் ஊருக்கு வராவ போல. ஏய், உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நீ இந்த ஊரா? ஆமா, இந்த ஊர் தான். பொதுவா கிராமத்துல இருக்கிற பொண்ணுங்களாம் ஹாஃப் சாரி தானே கட்டிட்டு இருப்பாங்க. நீ என்ன டிஃப்ரெண்டா ட்ரெஸ் பண்ணிருக்க? ஏன் கிராமத்துல இருந்தா தாவணி தான் கட்டணும்னு ஏதாவது இருக்கா என்ன? எனக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அந்த ட்ரெஸ் போடுறேன். உங்களுக்கு என்ன? இல்ல, ஒன்றும் இல்லை. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. என்னையா? என்ன என்ன நீங்க பார்த்துக்க முடியாதே. நானே 5 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் இந்த ஊருக்கே வரேன். என்னெல்லாம் நீங்க பார்த்துருக்கவே முடியாது. ஓ, அப்படியா? ஓகே. ஆமா, நீங்க நீங்க எந்த ஊரு? நான் இந்த ஊர் தான், ராஜசேகரோட பையன். ஓ, ராஜசேகர் ஐயாவோட பையனா? ஓகே ஓகே, நான் வரேன். இல்லையே, இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. ஆனா ஞாபகத்துக்கு தான் வரமாட்டேங்குது. பிள்ளையாரி, உனக்கு தெரிஞ்சா சொல்ல. அந்த பொண்ணு யாரு? ச்சே, அந்த பொண்ணு பேசிட்டு கேட்டு நான் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஷோ. ஹேல, அட ஆதி, வந்துட்டியாப்பா? அப்பா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. உன் அம்மா தான் உன்னை பார்க்கணும்னு புலம்பிக்கிட்டே இருந்தா. அகிலா, இத வரேங்க. என்னடா குறுந்தாடிலாம் வச்சுக்கிட்டு ஆளே மாறிட்ட? அது சும்மானே, சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் என் ஃபேஸ்க்கு செட் ஆகுதான்னு. நடத்து. என்னங்க ஐயா, ஆதி எப்படியா இருக்க? ஆ, நல்லா இருக்கம்மா. என் பிள்ளைய பார்த்தது எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஏயா இத்தனை நாளா வரல? நானும் தேனோ உன்னை நினைக்காத நாளே கிடையாது. அம்மா, அது வேலைம்மா. வேலையாலே நேத்து மட்டும் நான் கால் பண்ணி உன்னை மிரட்டல. இன்னைக்கு நீ வந்திருப்ப. ஏலே, இங்க இருக்கிற ஊருக்கு வர்றதுக்கு உனக்கு எங்க வலிக்குது? வீட்டுக்கு வைஃபை கனெக்ஷன் பண்ண ஆளுங்க வந்திருக்காங்க. நீ நல்லா ஃப்ரீயா வேலை பார்க்கலாம். சரிண்ணே. ஆனா நீ மட்டும் எப்படிண்ணே எந்த இடத்துல இருந்தாலும் கெத்த மெயின்டைன் பண்ற? உன் போறனே ஒரு கெத்தா இருக்கு, நமக்கு வரல. கேள, என் பிள்ளைக்கு என்ன குறைச்ச? சும்மா ராஜா கணக்கா இருக்கா. ஏம்மா, அப்ப நானு? நீயும் தாம்ல. என்ன இருந்தாலும் அவன் மூத்தம்மா ஒன்று விட்டு கொடுக்க மாட்டா. ஏங்க நீங்க சும்மா இருங்க. சரிதாம்டே. சரி, அர்ஜுன் எங்க? அவன் காலையிலே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிட்டாயா. 3 மணிக்கு தான் வருவான். முல்லை இங்க இருக்கான்னு சொன்னாவ, முல்லைய காணல. உள்ளதாயா இருப்பாவ, ஏதாவது வேலையா இருப்பாளே என்னவோ. வந்த பிள்ளைய நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். ஐயா, நீ போய் ஒரு ரூமுக்கு குளிச்சுட்டு வா. சாப்பாடு எடுத்து வைக்க, சாப்பிடு. சரிம்மா. இல்ல, லக்கேஜ்லாம் எங்க வச்சிருக்கா? கார்லயே இருக்குண்ணா. சரி, நீ உள்ள போ, நான் எடுத்துட்டு வரேன். சரி. நீ வாயா, போய் குளிச்சுட்டு வா. அம்மா சாப்பாடு எடுத்து வைக்க.